பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராய் ஒரு பேசும்போதுதான் தவறு செய்வதை சுட்டி காட்டினார். அவரு அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றாய் சாப்பிடணும், எல்லாம் ஒன்றாய் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க. அப்போ அந்த காலத்துல அனனியா சபீரா என்ற கணவன் மனைவி இருந்தாங்க. அப்போ அவங்க பொதுவாய் அனுபவிக்கக்கூடிய அந்த நிலத்தன் கிரயத்தை தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டார்களாம். அது முதல்ல யாரு விஷயம்னா அனனியா கிறிஸ்து வராது, பேரு கேட்கிறாரு. அந்த பேரு எழுதிருக்காருன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறார். ஆமென் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நிலத்தினுடைய கிரையம் இதுதானா? ஆமான்ற உடனே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்ன பேரு சொல்றாங்க, நீ யாரிடத்துல பேசினாய் தெரியுமா? மனுஷனிடத்துல. நினைக்கிற நான் மனுஷனை நினைக்காத, ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னாங்க. உடனே அவங்க மனைவி வருது, அவரு கேட்கிற பேரு இது பொழுதுதான் அவன் நிலத்தின் கிரையம். ஆமா. அவர் சொல்றாரு, உன் கணவனை அடக்கம் பண்ணின கால்கள் வந்து நிற்கிறது. மறுபடியும் அவங்க திரும்பி போயிட்டாங்க. நம்புறீங்களா? அதெல்லாம் கதை, அதெல்லாம் பாஸ்ட் கதை விடுறாரு. இல்லை, நிஜம். சொல்லுற நீங்க எந்த ஆண்கள் நீங்க மனசார கையை தட்டி ஆராதிக்கிறீங்களோ நீங்க ஒரு பெரிய விடுதலை கட்ட கருத்து சொல்லுங்க. நான் இது ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்துல 3 நாள் உட்கார்ந்து கேட்குது. எதற்காக தெரியுமா? ஒரு சில காரியங்களுக்காக. ஆண்டவர் அதுக்கு உண்டான பதில் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.